ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலை வழங்கிட்டு வருது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பானுப்பிரியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் ஒரு 15,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம்னு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு அக்காங்க, 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கும் சொந்தத்திலே திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது தவறிட்டதுனால இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டாங்க. அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்தால் மட்டும் எனக்கு போதும், ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே எனக்கு ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா நந்தினி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக ஒரு 10 மாடுக்கு மேலே வச்சு பால் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்துட்டே இவங்க மாடை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தத்திலே திருமணம் பண்ணி கொடுத்து இவங்களுடைய கணவர் கல்லீரல் ப்ராப்ளத்தினால தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க திருமணம் வேணாங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ அவங்கள படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகலைங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவங்களாம் இவங்களை கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் வரக்கூடியவருக்கு வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, விவசாயம் பார்க்குறவராக இருந்தால் எனக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அம்மாவும் இங்கே கொஞ்ச நாள், அவங்க அண்ணா வீட்டில் கொஞ்ச நாள் அவங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அம்மாவுக்கு பின்னாடி தனக்கு யாரும் இல்லாதனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் பெரிய அளவுக்கு வசதியாக இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமாக இருக்கிற மணமகனாக வேணும், அது வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு ஜாதக விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் இவங்களுடைய ஃபோன் நம்பர் டைரெக்டாக உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.